வந்ததுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு இது வைக்கிறாங்க, அதாவது பர்மிஷன் கேட்குறாங்க. அதில் 1008 இது. இப்போ இதுக்கு காரணமும் திமுக மட்டும். அதாவது நீ பிரச்சாரத்துக்கு வரமாட்ட, நீ பிரச்சாரத்துக்கு வராமல் வீட்டில் படுத்து தூங்கிட்டு சோம்பேறியாட்டம், அதுக்கு காரணம் திமுக. ஓகேவா? உனக்கு எல்லாத்துக்குமே திமுக தான் அப்படின்ற மாதிரி நீ உனக்கு பர்மிஷன் கொடுத்தே நீ வரல பிரச்சாரத்துக்கு. கிட்டத்தட்ட அவ்வளோ கூட்டத்துக்கு உனக்கு பர்மிஷன் கொடுத்து கடைசி நேரத்தில் இவங்க ரத்து பண்ணுறாங்க, தாயக்காரங்க. நீங்கள் ரத்து பண்ணிக்கிட்டு கடைசியில் திமுக மேலே பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ஒரு கோமாளித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யாருமே மக்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீ ரத்து பண்ணிவிட்டு அதை எப்படி நீ திமுக சொல்லுவேன்? எலெக்ஷன் கமிஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோல்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தானே. அப்புறம்னா உட்காந்து நீ திமுக குறை சொல்லிகிட்டு இருக்க. மறுபடியும் இவ்வளோ நாள் ரத்து பண்ணதுக்கப்புறம் பேச்சு வருதுன்னு ஒரு அறிக்கை, அந்த அறிக்கையில் திமுக பின்னாடி சரி செய்யுதுன்னு ஒரு அறிக்கை. உனக்கு திமுகன்னு பேர் தான் சொல்ல உனக்கு தைரியம் இருக்குது, உனக்கு பிஜேபின்னு சொல்ல தைரியமே கிடையாது. அது நீ பண்ணுற செயல்பாடு நல்லா தெரியுது.